சண்முகபரணி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசி வந்து சரியாக போகிறதில்ல. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். நம்ம சண்முகம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. எப்படி இருந்தாலும் நாளைக்கு காலையில் 60ஆம் கல்யாணத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக தடபடலாம் பண்ணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, ஆனால் நீ தானே முன்ன நின்று எல்லாத்தையும் வந்து சீர சிறப்புமாக செம்மையாக வந்து பண்ணி தரணும். 60ஆம் கல்யாணத்துக்கு நம்ம போகிறோம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், எங்கள் அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தானே நடத்தி வைக்கிறோம். அம்மா சத்தியமா என்னால் வரவே முடியாதும்மா, ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது. அப்பா வேறு வெளியில் கொண்டு வரணும், அதுக்கேற்ற மாதிரி திட்டம் வந்து தவிடுபடி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி, இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும், நீங்கள் வரலனா நானும் அந்த கல்யாணத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அத்தை நீங்கள் வேணால் சிவபாலனை கூட்டிகிட்டு போங்க, என்ன பண்ணுறது இப்போ நம்ம போகிறதா வேணாவா? ஆமாம்மா, சனியனை தூக்குறப்ப நம்ம அங்கே இருந்தால் ஏன் தடுக்கலை, எதுக்கு தடுக்கலை, உங்கள் அப்பாவை காப்பாற்றுறதுக்கா நீ இது மாதிரிலாம் சதி திட்டம் பண்ணிட்டியாங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ அதுலேருந்து தப்பிக்கணும்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடலாம், இது யதார்த்தமாக நடந்த மாதிரியே இருக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிக்கிறாங்க. சரி நான் வரேன், இவளை மட்டும் அழுவ வேணான்னு சொல்லு, பார்க்க சகிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்கணும் உள்ளே போகிறாங்க நம்ம முத்துப்பாண்டி. வர வர அழுதே வந்து சாதிச்சுட்ட போல இருக்கே. இன்னொன்று, நீ சுவிட்ச் போட்டாதான் அவன் பேசுவான் போல இருக்கே, அந்தளவுக்கு நீ மாற்றிட்டியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், அப்படியே உன் புள்ள மாறிட்டாலும் வார்த்தை சும்மா காமெடி பண்ணாத. ஆமாம், இன்னும் என்னென்னலாம் வாங்கணும்னு சொல்லுமா, அது மிஸ் ஆகக்கூடாதுல்ல. வாடா கிச்சனுக்கு வாடா, நான் சொல்ல எழுதுனோட சிவபாலன் மாட்டுக்கும் க்யூட்டாக அழகாக எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியம். வீட்டில் வந்து அந்த கேரளாலேருந்து ஒரு நபர் வந்து வந்திருக்காங்க, அந்த ஃபோட்டோகிராஃபர் மாதிரி. சவுந்தர பாண்டியோட அசிஸ்டண்ட்டு அப்படி கேஷுவலாக உட்காடுறாங்க. அப்பன்னு பார்த்து வெட்டுக்கிளி வந்து பேசுகிறாங்க. நீங்கள் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் என்னி ஸ்டைலாக வந்து எடுத்து தாங்கண்ணா ஃபோட்டோவை, எனக்கும் பொண்ணு பார்க்குறாங்க வீட்டில், அதனால தான் சரிப்பா சிறப்பாக எடுத்து கொடுத்துட்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்து சேர் போட்டிருக்காங்க, அதில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. பொண்ணு மாப்பிளையும் வராங்க. வா வா கல்யாண கோலம் கூடிடுச்சு, அவங்க 2 பேரும் கல்யாணம் வச்சாச்சு அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து கிட்டல் வச்சு பேசினோன்னே, ஆமாம் எங்களுக்கு 20 முடிஞ்சு 21 வயசாகுது, கல்யாணம் பண்ணுறாங்களாம், சும்மா காமெடி பண்ணாதரா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் என் பொண்ணுக்கு நடக்கிற கல்யாணம் இல்லை, எனக்கு நடக்கிற கல்யாணம், அளவாக இருக்கட்டும் சரியா, கிண்டலும் கேலியுங்கிற மாதிரி செம்மையாக வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியம் வந்து அத்தை வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் 2 பேர் கோயிலுக்கு வந்து போயிட்டு வரணுமா, கூட வந்து போக முடியலையே, இங்கே நிறையா வேலை இருக்கே, என்ன செய்கிறது, சரி நீங்களே போயிட்டு வந்துருங்கன்னு சொல்லும்போது ஃபோட்டோகிராஃபர் வந்து நானும் வரேங்கிற மாதிரி மல்லு கட்டுறாங்க. அவங்க தான் வந்து சவுந்தர பாண்டியனோட அசிஸ்டண்ட் போல் இருக்குது. அந்த இடத்துல அவங்க வந்து சூடாமணியை பத்திரமா அமுச்சு வைக்கணும்னா தனியாக இருக்கிறப்ப தான் செய்ய முடியுங்கிற மாதிரி தான் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சரி போயிட்டு வாங்க, கோயிலுக்கு போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு செல்லக்கனியும் வீரலட்சுமி கரெக்டாக கேட்டோன்னே அங்கே போயிட்டுருக்கப்ப ஃபோட்டோலாம் எடுத்து அந்த ஆல்பத்தில் வைக்கும்போது நல்ல வெரைட்டி ஆஃப் ஃபோட்டோ வந்து இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது அதுவும் கரெக்டாக தாங்கிற மாதிரி பர்னி சொன்னோன்னா அப்படியே ஆட்டோவில் ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காந்துட்டு போயிட்டே இருக்காங்க. முத்துப்பாண்டி வந்து கிளம்புற நேரம் பார்த்து, அவன் மாட்டுக்கும் வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டாமல் பேண்ட் சட்டை போட்டுட்டு வந்துட்டு போகிறான். சரி நான் சொல்கிறேன்னு சொன்னோன்னே பேண்ட் சட்டையில் தான் ரெடியாகி நிற்கிறாங்க நம்ம முத்துப்பாண்டி. அப்பன்னு பார்த்து நீங்கள் பட்டு வேட்டி பட்டு சட்டை தான் கட்டிட்டு வரணும். என்னால் முடியாது, இங்கே என்ன நேரம் இல்லைங்கிறேன், திருப்பி வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட வேலையெல்லாம் போய் பார்க்கணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது ஆன்னு சொல்லி அழுகுறாங்க. அந்த இடத்துல நம்ம எஸ்ஐக்கு அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இப்போ என்னங்கிறீங்க, கட்ட போகிறீங்களா இல்லையா? என்ன இவ அழுதே சாதிக்கிறாளே, ஒன்றும் புரியலையே. அழுவாமல் சொல்கிறீ, நான் மாற்றிக்கிறேன். சரி அப்போனா எங்கள் கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் பட்டு வேட்டி பட்டு சட்டையில் தான் வரணும். ஏன்னா நீங்கள் தானே பெரிய மனுஷன் இந்த வீட்டை பொறுத்தளவு, நீங்கள் தான் சீர் செய்கிறப்ப கெத்தா கம்பீரமாக நிற்க வேணாமா? சரி மாற்றி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மாற்றிக்கிட்டுறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து சவுந்தர பாண்டியனை வந்து கூட்டிகிட்டு போனோம், சார் வரலையாங்கிற மாதிரி ஃபோன் அடித்தோன்னா என்னால் வர முடியாது, ஒன்றா லவுட் ஸ்பீக்கரில் வந்து போடுறாங்க. முத்துப்பாண்டி என்னால் வர முடியாதுன்னு தான் சொல்கிறான்ல, எனக்கு வெளியில் வேலை இருக்குது. ஐயா உங்கள் அப்பாவெல்லாம் என்னாலலாம் தனியாலாம் கூட்டிகிட்டுலாம் போக முடியாது, பிரச்சனை ஆகிட போகுது, அவரெல்லாம் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து பாக்கி வந்து சொல்கிறாங்க, என் அண்ணனுக்கு 60ஆம் கல்யாணம், எசைக்கு வந்து முத்துப்பாண்டி வந்தே ஆகணுங்கிற மாதிரி பிடிவாதமாக சொல்லிட்டா, அதனால தான் நல்ல காரியத்துக்கு போகிறீங்க, சரி பத்திரமா போயிட்டு வாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து முத்துப்பாண்டியிலேருந்து எல்லோரும் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே வந்து அப்படியே வந்து சண்முகம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அத்தை மாமா எங்கன்னா அவங்க 2 பேர் கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்படியா, சரி நல்லபடியாக போயிட்டு வரட்டுங்கிற மாதிரி தான் இவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. வந்திருக்கிற மாப்பிள்ளையை வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொன்னேன். வாங்க மச்சான் அப்படின்னு இழுத்து வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஓகேன்னு சொல்லி தலையாட்டுறாங்க. என்னது உன் புருஷன் எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து சொகுசாக வந்து உட்காரலாம் கூடாது, நான் அவங்க தங்கச்சி கல்யாணத்தை வந்து தடபுடலாம் வந்து நடத்தி கொடுத்தேன்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சண்முகம் வீட்டில் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது, வாழை மரம்லாம் கட்டணும், வாங்க 3 பேர் சேர்ந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்கு கட்டணும், நான் இந்த வீட்டு மாப்பிள்ளை, என்னாலலாம் எந்த வேலையும் செய்ய முடியாது,
நீ ஒன்றும் வேற யாருக்கும் வேலை பார்க்கல. உன் கல்யாணத்தில் தான் நீ வேலை பார்த்த. நீ தானடா பரணி கழுத்தில் தாலி கட்டின. அது எனக்கு தெரியாமல் தானே நடந்துச்சு. நான் மாப்பிள்ளை வேற ஒருத்தர் நினச்சி தானே வேலை பார்த்தேன். இதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாதுங்கிற மாதிரி பரணி சொன்னோன்னே சரின்னு சொல்லி வாழை மரத்தெல்லாம் இறக்கி வச்சு முத்துப்பாண்டி அவங்களில் ஒருத்தருங்கிற மாதிரியே வாழை மரத்தெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துலேருந்து இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி. ஏன்னா இந்த வீட்டில் வேலை பார்க்குறது அவங்களுக்கு ஒன்றும் சங்கடமாக இல்லை. இந்த பிரச்சனையெல்லாம் தீந்துருமா, அப்பாவை வெளில கொண்டு வரதுக்கு சனியனை கரெக்டாக அவங்க கூட்டிகிட்டு வந்துடுவாங்களா, சனியன் மட்டும் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தப்பிச்சிருவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குமே, அதுக்கு தான் நான் இப்போ திட்டம் போட்டுட்ருக்கேன்னு கேவலமாக யோசிக்கிறாங்க. நம்ம முத்துப்பாண்டி அந்த இடத்துல கோயிலுக்கு போயிட்டாங்க. அப்படியே அந்த ஃபோட்டோகிராஃபரும் பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் யார் என்ன ஏதுங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. இது நமக்கு தெரிஞ்ச தம்பி தான் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லும்போது, இங்கெல்லாம் ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு ஃபோட்டோலாம் வேணாம்யா, ஃபோட்டோலாம் வச்சுட்டு வந்துடுறேன், கேமராலாம் நான் சாமி கும்பிட்டா போதுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க கையில் ஏதோ ஒரு பொருளை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே சூடாமணி பக்கத்துலேயும் நம்ம வைகுண்ட பக்கத்துலேயும் நிற்கிறாங்க. கேஷுவலாக விசாரிக்கிறாங்க. சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டியோட அசிஸ்டன்ட் கிட்ட, நம்ம மட்டும் காரில் போயிட்டே இருக்கோமே, எனக்கு காஃபி தண்ணியெல்லாம் குடிக்கிற மாதிரி இருக்கு, சும்மானே இருக்கீங்களா, நீங்கள் ஒன்றும் இன்ப சுற்றுலாலாம் வரல, சும்மா காமெடி பண்ணாதீங்க. ஏய் காஃபி தானே வாங்கி கொடுத்தா போச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் வாக் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தால் கடுப்பாக வருது. நான் யார் தெரியுமா, உங்கள் ஐயாவோட அப்பா. எனக்கு கொடுக்குற மரியாதை கொடுத்து தான் ஆகணும்னோன்னே சனியன் அண்ணனும் இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி முடித்தோன்னே கேஷுவலாக கீழே இறங்கி காஃபி குடிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்னல்ல எங்கள் அப்பாவை பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமாம் சார், ஆப்போசிட்டில் தான் வண்டி இருக்குது, என்ன பண்ணலான் இருக்க. அப்படியே வண்டி போட்டேன் சார், அவங்கள மறைச்சி சனியனை கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரியா, இந்த விஷயம் மிஸ்ஸே ஆகக்கூடாதுடா, பிரச்சனை ஆகிடப்போகுது. இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டர்லாம் அவங்க ரீச் ஆகிடுவாங்க, அதுக்குள்ளே எதுவாக இருந்தாலும் செஞ்சிருவல்ல. ஏகப்பட்ட திட்டம்லாம் போட்டாச்சு சார், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல முத்துப்பாண்டியோட அசிஸ்டண்ட்லாம் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்பன்னு பார்த்து திருப்பி முத்துப்பாண்டி அவங்களுக்கு கீழே வேலை பார்ப்பாங்களே அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சொல்லுங்கய்யா, நாங்கள் இப்போ தான் உங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கோம். நடுவழியில் நிப்பாட்டி டீ வேணுங்கிற மாதிரி உங்கள் அப்பா அடம் பண்ணாங்க, அதனால தான் நிப்பாட்டினோம். அப்படியா, சரி, கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கையெல்லாம் கட்டி தானே இருக்குது, எதுக்கும் நான் எங்கள் அப்பாட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். அவங்க அப்பாட்ட பேசுகிறாங்க. என்னப்பா எதுவும் பிரச்சனையா? உடனே ஒரு 10 அடி தள்ளி நிற்கிறாங்க. தள்ளி நின்னோடனே, எல்லா ஏற்பாடும் பண்ணியா இல்லையா? மிஸ் ஆகிட போதுரா, ஆப்போசிட்டில் பாரு, வெள்ளை கலர் கார் இருக்கா, அதில் 6-7 பேர் இருக்காங்களா, அவங்க தான் சனியனை பத்திரமா பார்த்துக்க போகிறாங்க. உனக்கு போதும் இல்லை? சரி நடந்தால் சந்தோஷம்தான். இன்னொரு 4 கிலோமீட்டருக்குள்ளே பக்காவாக திட்டம் போட்டு பண்ண சொல்லிவிடு, நான் அங்கே ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா இங்கே என்ன பிரச்சனை பண்ண போகிற அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த இடத்துல சூடாமணிக்கு இது மாதிரி பிரச்சனை பண்ணது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. முத்துப்பாண்டி ஏன் நம்ம சவுந்தரபாண்டியை காப்பாற்றுறாங்க, சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க, யாருக்கு எந்த தொந்தரவும் இனிமேட்டு இருக்காதுங்கிற மாதிரி தான் சத்தியம் பண்ணி கொடுத்தனால தான் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க நம்ம முத்துப்பாண்டி. ஆனால் இப்போ சத்தியத்தை மீறினதுனால முத்துப்பாண்டி உதவி செய்வாங்களா இல்லையான்னு சின்னதாக ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஆனால் சண்முகத்துக்கு உதவி செய்ய